ஹாய். நான் தான் உங்க ஜாவேத். ஸோ நம்ம வந்து இப்போ இ-சேவை ட்ரெய்னிங்லாம் குடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இ-சேவை பத்தி நெறைய பேருக்கு நெறைய டவுட்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இ-சேவைல நம்ம 15 டேஸ்க்கு நம்ம வச்சிருக்கிற ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1500 தான் வச்சிருக்கோம். இப்போ நெறைய பேருக்கு டவுட் என்ன பார்த்தீங்கன்னா, 1500ல என்னென்ன கோர்ஸ் எல்லாம் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க? இ-சேவைல என்னெல்லாம் சொல்லித் தருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நெறைய டவுட்ஸ் இருக்கும். சில பேர் வந்து கேட்கறாங்க, உங்களுக்கும் சில லிஸ்ட் வச்சிருக்கீங்களா? என்னெல்லாம் சொல்லித் தருவீங்க? அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து கேட்கறாங்க. நான் நெறைய பேர் நெனைக்கிறாங்க, இ-சேவைல வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் டிஎன்இஜி வெப்சைட் மட்டும் தான் சொல்லித் தருவாங்க அப்படின்னு சொல்லி நெனைக்கிறாங்க. ஸோ இங்க நம்மளுக்கு வந்து அப்படி இல்ல. ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஆன்லைன்ல இருக்கு, ஆஃப்லைன்ல இருக்கு. ஸோ என்னென்ன கோர்ஸ் எல்லாம் வந்து நம்ம கண்டிப்பா சொல்லித் தருவாங்க வந்து பாருங்க. இப்போ வந்து இ-சேவைல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, டிஎன்இஜில இருக்கிற இம்பார்ட்டன்ட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், அப்புறம் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட், ஓபி சர்டிஃபிகேட், அப்புறம் ஒரு சர்டிஃபிகேட் இருக்கிற டிஃபென்ஸ் சர்டிஃபிகேட், லீகல் எய்ட் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் விடோ சர்டிஃபிகேட், விடோ பென்ஷன்ஸ், இந்த பென்ஷன் ஸ்கீம் எல்லாமே வந்து நம்ம சொல்லிக் கொடுப்போம். அதுவும் இல்லாம ஆதார்ல வந்து நம்ம எப்படி அட்டஸ்ட் பண்றது, பேன் கார்டு எப்படி, பாஸ்போர்ட் எப்படி அப்ளை பண்றது, ஓட்டர் எப்படி அப்ளை பண்றது, அதுவும் இல்லாம எம்எஸ்எம் எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லி கொடுக்கலாம். எஃப்எஸ்எஸ்சி வந்து சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்றது உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நம்ம ஜிஎஸ்டி வந்து ரெஜிஸ்டர் பண்ணி சொல்லி கொடுக்கலாம். ஜிஎஸ்டி வந்து என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண தெரிஞ்சா நம்ம கண்டிப்பா அதுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டா தேவை. அதனால வந்து ரிட்டர்ன்ஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஜிஎஸ்டி எப்படி அப்ளை பண்றது நம்ம சொல்லி கொடுக்கலாம். அப்புறம் ஆர்டிஓ ரெஜிஸ்டர் இருக்கு, அது சொல்லி கொடுக்கலாம். தமிழ்நாடு போலீஸ் போர்ட்டல் இருக்கு, அதை பத்தி உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். இந்த மாதிரி இ-சேவைல என்னென்ன ஒர்க் எல்லாம் இருக்குமோ எல்லா ஒர்க் பத்தி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். இது எல்லாத்தோட இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அதெல்லாம் நம்ம வந்து கவர் பண்ணிடுவோம். இதுவும் இல்லாம உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா என்ன பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு லைஃப் டைம் ஃபுல்லுமே நாங்க வந்து லைஃப் டைம் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணிடுவோம். உங்களுக்கு வந்து கோர்ஸ் முடிச்சதுக்கு நீங்க சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ஏதாவது டவுட் நாங்க யார்ட்ட போய் கேட்கறது, ஏதாவது ஒரு ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ஏதாவது ஒரு வெப்சைட்ல வந்து சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்கு, இல்ல நான் வந்து கிளாஸ் எடுத்து கொஞ்சம் மறந்துட்டேன் அப்படின்னு எது சொன்னாலுமே நீங்க தாராளமா வந்து கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணா லைஃப் டைம் ஃபுல்லுமே நாங்க வந்து எதுனாலும் உங்களுக்கு சொல்லி கொடுப்போம். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா நியூ அப்டேட்ஸ் எது வந்தாலுமே அது உங்களுக்கு வந்து நாங்க இன்ஃபார்ம் பண்ணுவோம். எக்ஸ்ட்ரா இன்னொன்று என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மேபி வந்து யாராவது மத்த இ-சேவை ட்ரெயினிங் தரவங்க வந்து இதெல்லாம் சொல்லி தராங்களா இல்ல இதெல்லாம் உங்களுக்கு கைட் பண்றாங்களா எனக்கு தெரியல. பட் நாங்க கைட் பண்ணுவோம். என்ன பாத்தீங்கன்னா, ஒரு இ-சேவை ஐடி வாங்கணும் அப்படின்னாலோ இல்ல வந்து ஒரு சிஎஸ்சி ஐடி வாங்கணும் அப்படின்னாலோ அது எப்படி வாங்கணும், என்னெல்லாம் அதுக்கு வந்து படிக்கணும், எந்த வெப்சைட்ல போகணும் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். ஏ டு Z உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். ஸோ வந்து நீங்க இ-சேவை ஆரம்பிக்கிறதுக்காக ஐடி இல்லாம நீங்க ஆரம்பிக்கணும் அவசியமே கிடையாது. ஐடி வந்து எப்படி வாங்கணும் நம்ம சொல்லி கொடுக்கலாம். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பிரிண்டர்ஸ் வாங்கணும்னாலும் சரி, இல்ல ஒரு சிஸ்டம் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னாலும் சரி, இல்ல வந்து சிஸ்டம் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, நீங்க எதுனாலும் நீங்க எங்கிட்ட தாராளமா கேட்கலாம். எல்லா சப்போர்ட்டும் பண்ணி தருவோம். ஒருவேளை உங்களுக்கு எதுவுமே இல்ல, நான் இடம் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியல, என்னென்ன ஐட்டம்ஸ் போடணும், என்னென்ன பிரிண்டர்ஸ் போடணும், எந்த பிரிண்டர்ஸ் நல்லா இருக்கும், எவ்வளவு கான்ஃபிகரேஷன் கம்ப்யூட்டர் போட்டா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க, அப்படிலாம் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் சரி, எதுனாலும் நீங்க வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து இ-சேவை ட்ரைனிங் கொடுத்து கம்ப்யூட்டர்ஸ் எங்க வாங்கணும், பிரிண்டர்ஸ் எல்லாம் எது நல்லா இருக்கும் சொல்லி எல்லாமே உங்களுக்கு வந்து கைட் பண்ணி ஐடி வாங்குறது முதற்கொண்டு போர்டு நீங்க வந்து என்ன பிளஸ் வைக்கணும், எப்படி பிளஸ் வைக்கணும் முதற்கொண்டு உங்களுக்கு வந்து நாங்க சொல்லி கொடுத்துறோம். சரியா? ஸோ வந்து நீங்க 1500ல என்னதான் சொல்லி தர போறாங்க, ஏதுதான் சொல்லி தர போறாங்கன்ற அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேண்டாம். நீங்க வந்து தாராளமா கான்டாக்ட் பண்ணி நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்க டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. ஒன் டே நீங்க டெமோ அட்டன் பண்ணுங்க. ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு, ஆன்லைன்ல நீங்க டெமோ அட்டன் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஓகேவா இருந்தாலுமே நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ வந்து மற்ற இ-சேவை ட்ரைனிங் மாதிரி இல்லை, இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டானது. இவ்வளோ லோ அமௌண்ட்ல எப்படி இதெல்லாம் பண்றாங்கன்னு உங்களுக்கு வந்து கொஞ்சம் யோசிக்கலாம். பட் நீங்க ஜாயின் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து எந்த மாற்றமும் இல்லை. நான் சொன்னதுல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருந்தாலும் நீங்க தைரியமா வந்து திருப்பி எங்ககிட்ட கேட்கலாம். ஓகேவா? உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அட்டன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இல்லை கீழே ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பர் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. என்ன டவுட்னாலும் நீங்க கேளுங்க, கண்டிப்பா நாங்க வந்து கிளியர் பண்ணுவோம்.